வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி மற்றும் ஸ்ரீ குரு திருமண தகவல் மையம் சார்பாக இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய 3வது ஜோதிட கருத்தரங்கம். அற்புதமாக 2 கருத்தரங்குகளை நிறைவு செய்து விஜயகுமார் ஐயா அவர்கள் இந்த ஜோதிடத் துறைக்கு ஆற்றிய பணிகளுக்கு, ஆற்றிக்கொண்டிருக்கும் பணிகளுக்கு முதற்கண் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஜோதிடம் என்பது தனி மனிதனுக்காக பார்க்கக்கூடிய ஒரு கலையாக நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த ஜோதிடம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், வானியலிலிருந்து வந்ததுதான் ஜோதிடம். வானியல் என்பது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய, நகரக்கூடிய இந்த கோள்களின் நிலை. இப்போ அதற்கும் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை உணர்த்துவதுதான் ஜோதிடம். இது இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா என்று கேட்டால், இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓ, இந்த உலகம் இல்லாமல் வேறு உலகத்திலும் மனிதர்கள் வாழ்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இப்பொழுது விஞ்ஞானிகள் இந்த பூமியைப் போலே இன்னொரு கோளில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று அதை கண்டு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவும் ஞானமும் அவ்வளவுதான். ஆனால் நமது சித்தர்கள் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு சூரிய குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சூரிய குடும்பத்தில் சுற்றி வரக்கூடிய கோள்களில் ஏதாவது ஒரு கோளில் உயிரினங்கள் கண்டிப்பாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நாம இன்னும் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களுக்கே நம்ம ஆராய்ச்சி முடியல. அப்ப இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோள்ல பூமியை போல மனிதர்கள் வாழுகிறார்கள் என்று இப்பொழுது ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். சரி, இப்ப மனிதர்கள் அப்படின்னு இல்லைன்னா கூட உயிரினங்கள் வாழ்வது என்பது கண்டிப்பாக இருக்கும். சரி, அப்படின்னா இங்க எத்தனை சூரியன்கள் இருக்கிறது? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு பூமி என்று இருக்கும். அங்கும் உயிரினங்கள் இருக்கும். சில சூரிய குடும்பத்தில் 6 அறிவு மனிதன் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்ப எங்காவது 7 அறிவு மனிதன், 8 அறிவு மனிதன், 9 அறிவு மனிதன் அப்படிலாம் வாய்ப்பு இருக்குமான்னா அப்படியெல்லாம் இருக்காது. எந்த கோள்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்க 6 அறிவு மனிதன் வரை வளர்ந்திருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏன் 6க்கு மேல போகாதுன்னு சொல்றீங்க? எப்பொழுது பஞ்சபூதங்கள் 5 என்று இந்த பிரபஞ்சத்தில் நாம் கண்டு உணர்ந்து விட்டோமோ, 5க்கு அடுத்து அந்த 6வது அறிவு மட்டும்தான் வர முடியுமே தவிர, 6 பூதங்கள் என்று இருந்தால்தான் 7வது அறிவு வர முடியும். இல்லை என்றால் இல்லை. சும்மா 7வது அறிவுன்னு படமெல்லாம் எடுத்துடலாம், சினிமா படம் எடுத்துடலாம். சரி, இப்போ ஏதாவது ஒரு சூரிய குடும்பத்தில் அங்க இருக்கக்கூடிய 6 அறிவு மனிதர்கள் இதே போல ஜோதிட கருத்தரங்கு போட்டு அவர்கள் நம்மை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் நம்மை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். சரி, அப்ப இந்த ஜோதிடம், நாம கையில் இருக்கக்கூடிய இந்த ஜோதிடம் இந்த பூமியில் வாழும் மனிதர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏனென்று சொன்னால், நாம் இந்த பூமியில் நின்றுட்டு பார்க்கும்போது இந்த கோள்களெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நாம சொல்றதுதான் நம்மளுடைய கோச்சாரம்.
நம்ம சூரியன்ல இருந்துட்டு சொல்லல. நிறைய பேர் என்ன பண்றாங்க, சூரியனை மையமா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கறனால சூரியனை மையமா வச்சு தானே இது எல்லாத்தையும் இந்த கோச்சாரத்தை சொல்றோம். சூரியன் நம்ம சொல்லல. பூமியிலிருந்து பார்க்கும்போது எந்தெந்த கோள்கள் எங்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கறது தான். இப்படியெல்லாம் பார்க்கறதுனால தான் இந்த வக்கரம் அதிசாரம் எல்லாம் வருது. நீங்க சூரியன் மையத்துல இருந்தீங்கன்னா வக்கரமும் வராது, அதிசாரமும் வராது. அப்படிதானேயா? வராது. நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது அது பின்னாடி போற மாதிரி தெரியுது, முன்னாடி போற மாதிரி தெரியுது. இதெல்லாமே நம்ம கணக்கிடுகிறோம். இதை வைத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு நம்ம கணித்து சொல்வதுதான் ஜோதிடம். இப்போ ஒரு தனி மனிதனுடைய அந்த பலன்களை கணித்து சொல்வது அவருடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தின் அமைப்பை வைத்து சொல்ல வேண்டும். சரி, இப்போ கோச்சாரம் என்று ஒன்று சொல்லுகிறோமே, கோச்சாரம், கோச்சார பலன்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இப்போ கோச்சார பலன்கள் என்று சொல்வதை பொதுவா இப்ப என்ன சொல்றோம் அதுக்கு? இது பொதுவான பலன்கள் என்று சொல்லிவிடுகிறோம். கோச்சார பலன்கள்னா அது பொதுவான பலன்கள் என்று சொல்லிவிடுகிறோம். பொதுவான பலன்கள்னா யாருக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னா, இப்ப ஜோதிடர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், இது மேச ராசிக்கெல்லாம் பொதுவான பலன்கள், 12 ராசிக்கும் பொதுவான பலன்கள் என்று சொல்லுகிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இது பொதுவான பலன்கள் யாருக்கு? இந்த பூமியில் வாழும் மனிதர்களுக்கு பொதுவான பலன்கள் என்று நான் சொல்லுகிறேன். என்னுடைய உணர்வு அப்படிதான் சொல்லுகிறது. இந்த கோச்சாரத்தில் நகரக்கூடிய இந்த நகர்வுகள் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய விளைவுகளை காண்பிக்கக்கூடியதாக, முன்கூட்டியே அறிவிக்கக்கூடியதாக அமைகிறது என்று நான் சொல்றேன். அதை நம்ம நீங்க ராசியா பிரிச்சுட்டீங்க. அப்ப இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த உலகத்துக்குன்னு ஒரு ஜோதிடம் இப்ப எல்லாம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்றாங்க. எந்த காலகட்டத்தில் எப்படி வரும், இது இப்ப மட்டும் இல்ல. ஒரு பஞ்சாங்கம் போட்டாங்கன்னா பஞ்சாங்கத்தில் இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னு எதை வச்சு எழுதினாங்க? கோச்சாரத்தை வச்சு தான் எழுதினாங்க. கோச்சாரத்தின் நிகழ்வுகளை வைத்து தான் எழுதினார்கள். இப்போ நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த பூமியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு இப்ப போயிட்டோம். அப்ப இதெல்லாம் முன்கூட்டியே நாம் அறிந்து கொண்டால் நாம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கலாமே என்று தோன்றுகிற ஒரு காலம். அப்ப அப்படி இருக்கும்போது இப்போ இது எப்ப இந்த சிந்தனை தோன்றியது என்று கேட்டால், எப்போ இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும்னு ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன் அப்படின்னா, அதாவது இந்த இயற்கையினுடைய அழிவுகள், இயற்கையினுடைய சீற்றங்கள் எல்லாம் பொதுவாக ஏதாவது ஒரு ஏரியாவில் வரும், ஒரு நாட்டில் வரும், ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் வரும். இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரே சமயத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2019 நடந்த அந்த கொரோனா தான். அதுக்கு முன்னாடி இப்படி பெரிய நிகழ்வுகள் சமீபத்தில் யாரும் பார்க்கல. இப்ப இது எப்படி நிகழ்ந்தது, இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு 2019 டிசம்பரில் நடந்தது. 2019 ஆகஸ்ட்ல 2019 டிசம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு உலகம் முழுவதும் எல்லா மக்களும் ஒரு சரியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்று நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அப்போ நம்ம சேனல் பெரிய லெவலில் அது போகல, ஆனால் அதில் போட்டிருந்தேன். ஆனால் அது கொரோனான்னு என்னால் சொல்ல முடியல, சொல்லலை, ஏதோ ஒரு நிகழ்வு என்று சொன்னோம். ஆனால் அது அப்படியே நடந்தது. அப்போ முன்கூட்டியே சொன்னோமா? ரைட். இப்போ கூட இப்போ நம்ம என்ன நிலைமை என்றால், இப்போ இவ்வளவு பெரிய போர் நடக்கிறது. போர் அங்கதானே நடக்குது, அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் தானே போர் நடக்குது. நமக்கெல்லாம் என்னன்னு நம்ம ஒரு 10-15 நாளா இருந்தோம், 10 நாளா இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 10 நாள் ஆன உடனே ஆஹா கேஸ் தீர்ந்து போச்சு, பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னு உடனே எல்லா பேருக்கும் புளிய கரைக்குது, எல்லாருக்கும் இருக்கு. ஆஹா இப்போ உலகம் முழுவதும் பாதிப்பு அப்படிங்கிறான். ஆனா இந்த பாதிப்பு இந்த போர் வந்த பிறகுதான் இருக்குங்கிறீங்களா? இல்லை. ஆனா இதையெல்லாம் முன்னாடியே கணிச்சு சொல்ல முடியுமா என்று கேட்டால், இப்ப நிறைய யூடியூப்ல ஜோதிடர்கள் இந்த போர் வர்றதுக்கு காரணம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறதா, அந்த கிரகங்கள் அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் போடுறாங்க. சரி, அதெல்லாம் பார்த்துட்டு கீழே கமெண்ட்டை போய் பார்த்தா கமெண்ட்ல மக்கள் என்ன போடுறாங்கன்னா, ஏ ஜோசியரே, இதையெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானையா,
இப்போ வந்துட்டு எதையா சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த போர் எப்பொழுது நிற்கும் அப்படின்னு. சரி, இப்போ ஒரு வருடத்திற்கு முன்னாடியே இந்த காலகட்டத்தில் உலக போர் அளவுக்கு வரும் என்று நான் வந்து ஒரு இதில் பேசி யூடியூப்ல போட்டிருக்கேன். ஆனால் நான் ஜோதிட குரூப்பில் போடலை, ஆன்மீக உரையில் அப்படி பேசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். எதை அடிப்படையாக கொண்டு? ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு. அப்ப ஏன் இது ஜோதிடத்துக்குள்ள சொல்லலை அப்படிங்கிறோம்னு, என்ன ஜோதிடர்களுக்கு இந்த மாதிரி பார்த்தால் இதை ஏற்றுக்கொள்வார்களா அது எனக்கு தெரியல. ஆனா இப்படி ஒரு கருத்தரங்களை இப்ப இந்த ஒரு ஞானத்தை, எனக்கு தெரிந்த ஞானத்தை இதை வெளிப்படுத்தணும், சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வெளிப்படுத்தணும். எல்லாமே சிந்தனைக்கு தான். கருத்தரங்களை சொல்லப்படக்கூடியதெல்லாம் சிந்தனைக்கு தான். இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு இல்லை. ஐயா இப்ப சொன்னாங்க, இப்ப திருமணத்தை பற்றி ஒரு வித்தியாசமான கோணத்தில் துரைசாமி ஐயா சொல்ல போறாரு அப்படின்னு. அவரே சொல்லுவார். சொல்லிட்டு இப்ப நான் சொல்லிட்டேன், இந்த விதிகளை நீங்கள் போட்டு பாருங்கள், பொறுத்து பாருங்கள், சரியாக வருதான்னு பாருங்க, அவ்வளவுதானே. அப்ப இதே போலதான் இதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறேன். இப்ப என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது எதை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு சாதாரண மனிதர்களுடைய வாழ்வியலை பார்க்கிறோம் இல்லையா. இதுல இந்த சமுதாயத்தில் ஒட்டுமொத்த பெரிய பாதிப்புகள் வருகிறது என்று சொன்னால் அது இயற்கையின் சம்மதம் இல்லாமல் நடக்காது. என்னங்க இப்ப இந்த சண்டை வர்றதுக்கு காரணம் இயற்கைன்னு சொல்றீங்களா? ஆமாம், அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லிவிட்டீங்கல்ல. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொன்னோம்னா இப்ப இது எப்படி, இது சும்மா நடந்துருமா? அவனுடைய அந்த இயற்கையினுடைய அனுமதி இல்லாமல் இது நடந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஏதோ இவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க, அவங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் அதை நடத்து என்று பெர்மிஷன் இயற்கை கொடுக்கவில்லை என்றால் நடத்த முடியாது, அவ்வளவுதானே. அது இயற்கை கொடுக்கிறது. ஏன் கொடுக்கிறது? அப்ப இயற்கையின் ஆதரவோடு தான், சம்மதத்தோடு தான் இது நடக்கிறது. அப்ப இதையும் ஒரு இயற்கை சீற்றம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஏன் அப்ப இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் எப்பொழுது நடக்கும் ஜோதிட ரீதியாக என்று பார்த்தால், இந்த கோள்கள் எல்லாம் ராகு கேது என்ற கோள்களுக்கு உள்ளாக சென்று வெளியில் வரக்கூடிய காலத்தில் தான் நடக்கும். நல்லா பாருங்க, இந்த ராகு கேது அதுக்குள்ளாக இந்த கோள்கள் உள்ள போய் வர்றது. இதுல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன்லாம் வந்து அடிக்கடி போயிட்டு வரும். அது சுத்திட்டே இருக்கும் இல்லையா, சீக்கிரமா சுத்தக்கூடியது, அடிக்கடி சுத்திட்டு வரும். இந்த செவ்வாய் கொஞ்சம் மெதுவா சுட்டும், மெதுவா உள்ள போய் வரும். அதுல குரு சனி இந்த ரெண்டும் என்ன பண்ணும், மெதுவா போய் வரக்கூடிய கிரகங்கள். இப்ப இந்த ராகு கேதுக்கு உள்ள போய் அதனோடு இணைந்து அதிகமாக இருக்கக்கூடிய கோள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி, இரண்டாவது குரு, மூணாவது செவ்வாய். இந்த மூணு கோள் இந்த ராகு கேதுகளுக்கு உள்ளாக போகும்போது இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும் நடக்கும். ஏன்னு சொன்னோம்னா, அந்த ராகு கேதுவோடு அதிகமான காலம் அது உள்ளே இருக்கிறது. சரி, இப்ப என்ன இந்த ராகு கேதுக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷம்? இந்த ராகு கேதுங்கிறது என்ன? அது ஒரு கோள்கள் தானே. ஆனா அதை மட்டும் நிழல் கோள்கள்னு சொல்லிட்டோம். அதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது கோள்களா அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்தளவு என்ன சொல்வேன்னா, நவக்கோள்கள்னு சொல்றோம் இல்லையா, 7 தான் கோள்கள். இந்த ரெண்டும் என்னது? ராகு கேது என்னது? நிழல் கோள்கள்னு சொல்றாங்க இல்லையா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ராகு கேது இரண்டும் இயற்கையாக இறைவனுக்கு சமமான ஒரு பாதைகள், இறைவனுக்கு சமமான பாதைகள் என்று சொல்கிறோம். அப்ப அந்த சிவமே ராகு கேதுவாக இங்கு இருந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால், சிவம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டால், இந்த ராகு கேது என்ன என்று புரிந்து கொண்டால், அது நான் தனியாக ஒரு சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அப்ப அது டைம் இருக்கும். இது இறைவனுக்கு சமமான ஒரு நிழல் பாதைகள் என்று சொல்கிறோம். இப்ப அந்த பாதைக்குள்ளாக எந்த கோள் உள்ள போனாலும் இதனுடைய பலத்தை இழந்துவிடும். இதனுடைய பலத்தை இதிலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகளை இழந்துவிடும். அப்ப என்ன பண்ணும், அதை அந்த ராகுவோ கேதுவோ எடுத்து செய்யும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த ராகு கேதுக்கள் இதை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம்னா, கிரகணத்தை பார்த்துடலாம். கிரகணப்ப நமக்கு நல்லா தெரியும். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் வரும்போது அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சமே மறைக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் மறைக்கப்படுவதை பார்க்கிறோம்.
நான் ஏற்கனவே ஒரு கருத்தரங்களை சொல்லியிருந்தேன், சூரியனிலிருந்து வெளிச்சம் வருவதில்லை, அலைகள் தான் வருகிறது. அப்போ அந்த அலைகள் வந்து மோதி இங்கே வந்து வெளிச்சமாக மாறுகிறது என்று ஒரு தடவை பார்த்துருக்குறோம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்போ இந்த அலைகளை தடுக்கப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது, அப்போ நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அந்த குருவும் சனியும் உள்ளே போகும்போது அந்த குருவிலிருந்து வரக்கூடிய, சனியிலிருந்து வரக்கூடிய அலைகளும் என்ன பண்ணும்? நிறுத்தப்படும், தடுக்கப்படும். அது தன்னுடைய செயல் இழந்து என்னாகும்? ராகு அதனுடைய பவரை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு ஸ்கூலில் டீச்சர் வந்து சயின்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. டிஓ வந்திருக்கிறாரு, விசிட் வந்திருக்கிறாரு. ஹெட்மாஸ்டர் டிஓவை கூப்பிட்டு வர்றாரு. அப்படியே அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க. ஒரு சயின்ஸ் வாத்தியார் இப்படி உட்காந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ டிஓ வந்துட்டாருன்னா வாத்தியார் அங்கே உட்காந்துருப்பாரா? டிஓவை உட்கார சொல்லிட்டு இவர் எந்திரிச்சிருவாரா? டிஓ உட்கார சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிருவார். அந்த டிஓ வந்து என்ன பண்ணுவார்? கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவார். இவர் ஓரமாக அப்படியே நிற்பார். ஏன்? பவர் அவர்கிட்ட போயிடுச்சு. அந்த பவர்ஃபுல்லாக இருக்க அவர் வரும்போது இவர் ஓரமாக நிற்பார். அதுபோல தான் இங்கே இது ஓரமாக நிற்கும். அப்போ இறைநிலை என்பது அறத்துக்கு நேர் 100% பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை, முழுமையான அறம். அப்ப அறத்துக்கு முரணாக மனித குலம் எந்த அளவுக்கு விலகி இருக்கிறதோ அதற்கு முழுமையான 100% அந்த தண்டனையையும் விளைவையும் கொடுத்து மனிதர்களை திருத்த வேண்டிய வேலையை அது செய்யும். அப்ப இந்த கிரகணங்கள் வரும்பொழுது, இப்ப கிரகணம்னா சூரியன் சந்திரன் கிரகணம் சொல்லிட்டோம் இல்லையா? நான் இப்ப என்ன சொல்றேன்? சனிக்கு கிரகணம் உண்டு, ராகுக்கு கிரகணம் உண்டு, இது குருவுக்கு கிரகணம் உண்டு, செவ்வாய்க்கு கிரகணம் உண்டு அப்படின்னா அது நமக்கு கண்ணில் தெரியலையேன்னு சொல்லுங்க. ஆனால் கிரகணம் உண்டு. அப்படிப்பட்ட கிரகண காலங்கள் வரும்பொழுது நமக்குள்ளாக இந்த சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிப்புகள் அதிகமாக வருகிறது. அப்ப இதை நீங்க நல்லா பாருங்க. 2019 டிசம்பர்ல கேதுவுக்குள்ளாக, தனுசு ராசிக்குள்ளாக கேதுவுக்குள்ளாக என்னென்ன கிரகங்கள் பயணித்தது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், சனி பயணித்தது, குருவும் பயணித்தது. இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த கேதுவுக்குள்ளாக பயணித்தது 2019. அந்த மாதிரி நிகழ்வு அதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கும்னா, அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது மாதிரி நடக்குது. இந்த ரெண்டுமே பயணித்தது. இந்த ரெண்டும் உள்ள இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, சூரியனும் உள்ள வந்தது, சந்திரனும் உள்ள வந்தது, புதனும் உள்ள வந்தது, சுக்கிரனும் உள்ள வந்தது. எல்லாமே அதுக்குள்ள இருந்தது. எதுக்குள்ள? கேதுவின் பாதைக்குள்ளாக இருந்தது. சூரிய கிரகணம் வந்தது 2019 டிசம்பர் 26ஆம் தேதி சூரிய கிரகணம். கிரகணத்தோடு இந்த குருவும் சனியும் அந்த நிழல் கோள்களோடு இணையும் போது பெரிய ஒரு பாதிப்பு தொடங்கும் அப்படின்னு அதை நான் யோசிச்சிருந்தேன். அப்ப அந்த டிசம்பர்ல இருந்து தோன்றியதான் கொரோனா. அப்ப இது உள்ள போய் வெளியே வந்துச்சுன்னா இந்த கோள்களும் என்ன பண்ணுது? அந்த பாதையில இருக்கும்போது அந்த ராகுவோ கேதுவோ அதற்குரிய வேலைகளை செய்யும். இந்த கோள்களுக்கும் என்ன செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். பொதுவாக இந்த சமுதாயத்தில் என்னென்ன செய்யணும், எப்படி இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். வெளியே வந்தே அதை இந்த கோள்கள் செய்யும். அப்ப இப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் கணித்த கணிப்பு, இப்போ ஒரு கிரகணம் வந்துச்சு. எப்ப கிரகணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி கிரகணம் வந்துச்சு. 2026 பிப்ரவரி 18 சூரிய கிரகணம் வந்தது. அதுல இருந்து 15 நாள் கழித்து சந்திர கிரகணம் வந்துச்சு. 2 கிரகணமும் வந்துச்சு. இந்த தடவை 2 கிரகணம் வந்துச்சு. சில சமயத்தில் 2 வரும், சில சமயத்தில் 1 வரும், 1 தான் வரும். இது ஏன் இப்படி வருகிறதுங்கிறதெல்லாம் தனியாக நான் ஒரு கிளாஸ்லாம் நான் நடத்துகிறேன். அதுக்கு இப்போ நேரம் இல்லை. இப்போ இந்த கிரகணம் வந்துச்சு. இப்போ இந்த கிரகணம் வரும்பொழுது, இந்த கிரகணம் வருவதற்கு சற்று முன் என்னாச்சுன்னா, இந்த சனியும் ராகுவும் இணைந்திருந்தது. எங்க மீன ராசியில இணைந்திருந்தது. சனி ராகுவினுடைய சேர்க்கை இருந்தது. எப்பன்னு பாருங்க, மே மாசம் 2025 மே இருக்கு பார்த்தீங்களா? 2025 மே 2025 மேலேயே சனியும் ராகுவும் என்னாச்சு? இதுல மீன ராசியில இணைந்து இருந்தது. அங்கேயே தொடங்கி விட்டது. ரைட்டா? நீங்க பாருங்க, அப்பயே இந்த போர் வந்துருச்சா? நல்லா பாருங்க.
இந்த 2025 மேல அநேகமாக ட்ரம்ப் வந்துட்டார்னு நினைக்கிறேன். வந்துட்டு அவர் வந்த பிறகு இந்த 2025 இந்த சனியும் ராகுவும் இணைஞ்சிச்சு இல்லையா, அது எந்த இதில் மீன ராசியில் இணைஞ்சிருக்கு. மீன ராசி யாருடைய வீடு? குருவனுடைய வீடு, தனகாரகனுடைய வீடு. இங்கே 2 பேரும் சேர்ந்துருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்? தனம் சார்ந்த விஷயத்தில் உலகம் முழுவதும் பெரிய அதிரடியாக எதையோ பண்ணுறான். என்ன பண்ணாரு? உனக்கு 50% வரி போடுறேன், உனக்கு 25% போடுறேன், உனக்கு 100% போடுறேன், இப்படி உலகம் முழுவதும் போட்டு பாடப்படுத்தின வேலை எங்கே ஆரம்பிச்சிச்சு? அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. இது காரணம் என்ன? இது ட்ரம்ப் தான் இப்படி பண்றாரு இல்லை, ராகுவும் சனியும் தான் பண்ணுது. ராகுவும் சனி என்ன பண்ணுது? யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுத்து யார் மூலமா இவங்களை போட்டு பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆள் தான் கிடைச்சார், ரைட், அவர் மூலமா போட்டு பார்க்கணும். அப்ப இந்த நிகழ்வு நடந்தது, தொடங்கியதே அங்கதான், அங்க நடந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி வந்தது. மே மாதம் தொடங்கியது, ரொம்ப நெருங்கி இருந்தது ஜூன் மாதம், ஜூன் ஜூலை. அப்போ தான் ரொம்ப அதிரடியாக அவர் அந்த இதெல்லாம் பண்ணினது நடந்ததா. அப்படி நடந்து என்னாச்சு? பிப்ரவரியில் 2026 பிப்ரவரியில் வரும்போது கிரகணம் வந்து விட்டது. கிரகணம் வந்துருச்சு. இந்த கிரகணம் வந்த உடனே இப்போ என்னாச்சு? இப்போ சனி ராகுலேருந்து விலகி எங்கள் மீனத்திலே இருக்கு. ராகு எங்கே வந்துருச்சு? கும்பத்துக்கு வந்துருச்சு. கும்பத்தில் வந்த பிறகு இப்போ கிரகணம் வருகிறது. அப்போ என்ன ஆகுது? சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே இந்த ராகுக்குள்ளாக போகுது. இந்த கிரகங்கள் அதற்குள்ளாக போய் கிரகணத்தின் போது உள்ளே போய் வெளியில் வந்துச்சுன்னா அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ சமயபுரம் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு என்னமோ அப்படியே உடம்பே சுற்றுது, ஒரு வீராவேசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா அந்த கிரகங்கள்லாம் அப்படி ஆயிரும், ரைட்டா? அப்போ இந்த கிரகணம் வந்தது. வந்து கிரகணம் வந்த பிறகு அந்த அப்போ என்ன ஆகுது? ராகு, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒரே இடத்துல. இந்த இதை தான் சொல்கிறாங்க 5 கிரகங்கள் சேர்க்கைன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. இந்த 5 கிரகங்கள் சேர்க்கையினால தான் இப்போ இந்த போர் மூலக்கூடிய சூழ்நிலைன்னு இப்போ சொல்கிறாங்க. ரைட்டா? இதை 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இதை கணிச்சிருக்கிறேன். இப்போ இது மட்டும் காரணம் அல்ல, ஏற்கனவே சனியும் ராகும் இணைந்து அதுக்கு சனி ரெடியாக இருக்கு, இந்த கிரகணத்துக்காக ரெடியாக இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து வந்த உடனே இதனுடைய வேலையை காட்டுது. இது எப்போ இந்த வேலையை காட்டும் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா கிரகங்களும் வந்துருச்சு, எல்லாமே we are ரெடி, சண்டை போடுறதுக்கு ரெடி. கேப்டன் வரணும். யார் கேப்டன்? செவ்வாய் பின்னாடியே வந்துகிட்டே இருக்காரு. செவ்வாய் வந்து ராகுக்குள்ள உள்ளே போயிட்டு வெளியே வந்தாருன்னா என்னென்ன ஸ்டார்ட் பண்ணும். அப்படி தான் இருந்தது. அப்போ என்னாச்சு? அப்போ அங்கே பிப்ரவரியிலேருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 28ஆம் கிரகணம் முடிஞ்ச பிறகு 28ஆம் தேதி என்னாச்சு? ராகுவின் பாதைக்குள்ளாக செவ்வாயும் உள்ளே வந்து விட்டது. பிப்ரவரி 28 ராகு, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே ராகுக்குடைய பாதைக்குள்ள வந்துச்சு. செவ்வாய் வந்துருச்சுனாலே ஃபோர்ஸ், ரைட்டா? பிப்ரவரி 28 முடிஞ்சதா? மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பிச்சதா? எப்போ வந்து ஈரான் அதிபரை கொண்டாங்க? மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நினைக்கிறேன். இப்போ மார்ச் 2ஆம் தேதி. அப்போ கரெக்டாக அந்த செவ்வாய் வந்த உடனே ஆரம்பிச்சாங்களா? அங்கிருந்து தொடங்கியது தான் இப்போ இந்த போர். அப்ப இதுக்கு காரணம் இந்த செவ்வாய் மட்டும் காரணம் இல்லை. செவ்வாய் தான் அதை கடைசியா கிரீன் சிக்னல் காட்டுறது செவ்வாய். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சனியினுடைய இணைப்பு, அந்த சூரியன், எல்லா கிரகங்களும் இந்த ராகுக்குள்ளாக போய் வந்தது. அது மட்டுமல்ல, கிரகணமாக இருந்து இந்த கிரகங்கள் உள்ளே சென்று வெளியே வந்தால் இப்படி நிகழ்வு நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கொரோனாவப்ப கேதுக்குள்ளாக கிரகணத்தின் போது குருவும் கேதுவும் இணைந்து இருந்தது. இப்ப கூட இது 3ஆம் உலக போராக வருவதற்கு அளவுக்கு இது வெடிக்கும், ஒரு பெரிய நிலை வரும். ஏன் இது போராக வந்தது? ஏன் அது கொரோனாவாக வந்தது? அதை நம்ம பார்க்கணும். நல்லா பாருங்க. கொரோனாவாக வந்ததுக்கு காரணம் கேது. கேது என்பது குறுகி செல்லக்கூடியது, நுணுகி செல்லக்கூடியது, அதனால கிருமியின் மூலமாக வந்தது. ராகு என்பது விரிந்து சொல்லக்கூடியது, பிரம்மாண்டமாக செய்யக்கூடியது. அப்போ எதனா பெரிய உலக போர் மாதிரி வரும். அப்போ இந்த ராகுக்குள்ளே போனதுனால தான் இந்த நிலை வருகிறது, ரைட்டா? இது 3ஆம் உலக போராக மாறிவிடும் அப்படின்னு கேட்டாங்க. மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ராகுவும் சனியும் இணைப்பு இருந்தது இல்லப்பா. அப்போ இதில் குரு வந்து அந்த இடத்தை பார்க்கிறது. என் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு குரு வேற பார்வை வேற இருக்கா? கொஞ்சம் போதும்,
பெரிய உலக போரா வேண்டான்னு அதுதான் தடுத்து கொண்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த குரு பயிற்சி ஆகிவிட்டால், ஜூன் மாதம் பயிற்சி ஆகிவிட்டால், மீன ராசிக்கு அந்த பார்வை என்ன ஆயிரும்? மாறி போயிடும். ரைட்டா? அப்போ என்ன, கும்பத்துக்கு தான் பார்வை வரும். ஆனால் இந்த கிரகங்கள் எல்லாம் இப்போ செவ்வாய் எல்லாமே இப்போ போய் சனியோட சேர்க்கையாக இருக்க போகுது. இப்போ இது ஜூனுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இருந்தாலும் அதுக்குள்ளேயே எல்லா விஷயமும் முடிஞ்சிடும். அப்போ இப்போ இந்த போர் இன்னும் தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த மார்ச் 3ஆம் தேதி ராகு செவ்வாய் நம்மள நெருங்கி வந்துடுச்சு. இப்போது மார்ச் 17ஆம் தேதி ராகுவும் செவ்வாயும் இன்னும் நெருங்கி 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 மார்ச் 22ஆம் தேதி வரை ராகுவின் பாதைக்குள்ளாகத்தான் செவ்வாய் இருக்கிறது. அதனால் என்னுடைய கணிப்புப்படி மார்ச் 22ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இந்த சண்டை முடியாது என்று நான் அதை குறித்து வச்சிருக்கேன். சரி, இப்போ இந்த மார்ச் 22ல் அந்த செவ்வாய் விலகுது இல்லையா? மார்ச் 25ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, சூரியனும் சனியும் நெருங்குகிறது. இப்போ இந்த சூரியன் ஏற்கனவே போய் ராகுக்கு உள்ள போய் ராகுனோட இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு போயிருக்கு இல்லையா? அப்போ இது என்ன பண்ணும்? ராகு என்னென்ன செய்யணும் ஏற்கனவே சனிகிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நீ என்னென்ன பண்ணணும்? போய் சனியோட சேர்ந்துன்னு சொல்லி இது என்னங்க அங்கே அனுப்புமா? அப்போ மார்ச் 25 சூரியன் சனி சேர்க்கை வந்துடுதா? அப்போ இன்னமும் தொடரும். அப்போ மார்ச் 30ஆம் தேதி சனி செவ்வாயும் சேர்ந்துடும். அப்போ இது எப்போதான் முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த மார்ச் மாதம் முழுவதும் போய் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, சனியும் செவ்வாயும் நெருக்கமாகிறது. ஏப்ரல் 17ஆம் தேதி சனி செவ்வாய் நேரடியாக ஒரே டிகிரியில் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனை, இந்த போர் முடிந்தாலும் இது இதனால் வரக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனை என்பது இந்த ஏப்ரல் மாதம் கடைசி வரை இருக்கும் என்பது இதன் மூலமாக நாம் உணர முடிகிறது. ரைட்டுங்களா? அப்போ ஏப்ரல் கடைசி வரைக்கும் இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் ஓரளவுக்கு இப்படியே போகும். அப்போ இந்த அடிப்படையில் நாம் இதை பார்த்துருக்குறோம். இதை நம்ம என்ன சொல்லணும்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? இப்போ நம்மகிட்ட எல்லாத்தையும் சாஃப்ட்வேர் இருக்குது. எல்லாத்தையும் இதை போட்டு பார்க்க முடியுமா? முடியாதா? இது எல்லாத்தையும் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஏன் இதை பார்த்தேன் அப்படின்னா, கொரோனாவில் இருந்த அனுபவம் இதை பார்த்துருக்குறேன். சரி, இப்போது ஜோதிடர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். என்னையா இருந்தாலும் என்னமோ பெரிய ஜோசியர் மாதிரி என்னமோ புதுசாக வந்து என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோள்களுக்குள்ளாக இந்த கோள்கள் போனதுனால இப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா, ஏதோ இந்த ராகுவும் சனியும் செவ்வாயும் இதெல்லாம் சேர்ந்துட்டு இந்த மனிதர்களுக்கெல்லாம் பெரிய துன்பத்தை கொடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கிரகங்களை குறை சொல்லி விடாதீர்கள். இந்த கிரகங்கள் நமக்கு இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கவில்லை. என்ன சார், முதல்ல அதுதான் கொடுக்குதுன்னு சொன்னீங்க, இப்போ அது கொடுக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கிரகமும் எந்த மனிதர்களுக்கும் துன்பம் என்பதே கொடுக்காது, நன்மையை மட்டும்தான் செய்யும். நன்மை தரும் நவக்கோள்கள் சொல்கிறோமா? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தை காணுகின்றேன் நடனமாட காட்சியாடுன்னு சித்தர் பாடுறார், வேதாத்திரி மகிழ்ச்சி பாடுவார். அப்போ நன்மை தரும் நவக்கோள்கள்னா அப்புறம் இது கெடுதலை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரியான கிரகணத்தோடு இணைப்பு வந்து கிரகங்கள் வெளியே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்ல. அப்போ இதே மாதிரி பெரிய சண்டை நடந்ததா? இவ்வளவு பெரிய துன்பம் வந்ததா என்று ஒரு கேள்வி கேட்பீங்க. இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ புரிஞ்சுக்கணும், ஜோதிடர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான ஜோதிடர்கள் இந்த வகையில் ஜோதிடத்தை பார்ப்பதில்லை என்பது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். என்னன்னு கேட்டா, இந்த கோள்கள் நமக்கு துன்பத்தை கொடுப்பதில்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்கிறது? இப்போ இந்த மாதிரி கோள்கள் அங்கே வரும்போது, ராகு கேதுவுக்குள்ளாக வரும்பொழுது, இந்த சமுதாய பதிவு என்று ஒரு பதிவு இருக்கிறது. சமுதாய பதிவா அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த 850 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? ஒவ்வொரு மனிதனுடைய கர்மயத்திலும் அவர்கள் பிறரை கெடுத்து, பிறரை வீழ்த்தி, பிறருக்கு துன்பம் கொடுத்து இவர்கள் பொருள் ஈட்டினார்களே, அந்த கர்ம வினை என்பது ஒவ்வொருத்தர்ட்டையும் இருக்குது.
இன்னைக்கெல்லாம் எல்லா பேரும் மனுஷன் என்ன பண்றான்னா, பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவதுதான் வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில் அது வெற்றி அல்ல. அவன் வாழ்க்கையில் அவனும் அவனுடைய சந்ததியிலும் நாசமாவதற்குரிய ஒரு காரியம் என்பதை உணராமல் செய்து கொண்டிருக்கிறான். இந்த 6ஆம் பாவ வெற்றி என்பது வெற்றியே கிடையாது. அவன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய அஸ்திரம். 11ஆம் பாவ வெற்றி தான் வெற்றின்னு நான் சொல்வேன். பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது. அப்ப பிறரை வீழ்த்தி வெற்றி பெற்றால் என்ன ஆகும்? அந்த வெற்றி மீண்டும் உனக்கு என்ன ஆகும்? மீண்டும் ஒரு துன்பத்தை கொடுக்கும். நீங்க நல்லா பாருங்க, பகவத்கீதையில கிருஷ்ணன் ஒரு ஸ்லோகம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒரு காரணம், ஒரு காரியம். ஒரு காரணம், காரியம். நமக்கு தெரியும் காரண காரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காரணம், ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, ஒரு காரணத்தினால் ஒரு காரியம் நடக்கிறது. அந்த காரியம் இன்னொரு காரியத்துக்கு காரணமாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். புரியுதா? புரியல. குழப்பம் மாதிரி இருக்கு. ஒரு காரணம், ஒரு காரியம், இந்த காரியமே ஒரு காரணமாக மாறி அது ஒரு காரியத்தை நிகழ்த்துகிறது. அப்படி பண்ணக்கூடாதுன்றான். என்ன தெரியுங்களா அது? பிறருக்கு துன்பம் கொடுத்து பிறரை வீழ்த்தி நாம் என்ன பண்ணிட்டோம்? வெற்றி பெற்று விட்டோம். இப்ப என்னாச்சு? பிறருக்கு துன்பம் கொடுத்தோம். அப்ப துன்பம் கொடுத்தது என்பது காரணம், துன்பம் அடைவது என்பது காரியம். துன்பம் அடைஞ்சான் இல்லையா, அது அதோட விட்டு போதா, அது மீண்டும் தொடர்கிறதா என்று சொன்னால், அந்த துன்பம் ஒரு கர்மவினையாக இருந்து மீண்டும் ஒரு காரணமாக மாறி அது என்ன, மீண்டும் ஒரு நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறது. அப்ப என்ன ஆகுது? அப்ப அந்த காரியம் திரும்பி காரணமாக மாறி அது ஒரு காரியத்தை கொடுக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நீங்க இன்னைக்கு வாழ்க்கையில நான் ஜெயிச்சிட்டேன், நான் இவ்வளவு கோடி சம்பாரிச்சிட்டேன், அவ்வளவு கோடி சம்பாரிச்சிட்டேன், ரைட். அந்த காரியம் காரணமாக மாறி உன் பிள்ளையையும் உன் சந்ததியையும் மீண்டும் ஒரு காரியத்தை கொடுப்பதற்கு இது காரணமாக மாறிவிடும். அங்க என்ன ஆயிரும்? எல்லாம் போயிடும். இன்னைக்கு அதான் நடக்குது. பெரும்பாலானோர் என்ன பண்ணிட்டாங்க? பிறரை வீழ்த்தி பிறரை கெடுத்து அவரை ஏமாத்தி இவரை ஏமாத்தி இத்தனை சம்பாரிச்சு வச்சிட்டோம், நான் 200 பவுன் போடுவேன், ஒரு பங்களா வாங்கி கொடுப்பேன், இவ்வளவு கார் வாங்கி கொடுப்பேன், அவ்வளவு சம்பாரிச்சு வச்சிட்டேன், எப்படி எல்லாத்தையும் கெடுத்து சம்பாரிச்சு வச்சிட்டேன். கல்யாணமே ஆக மாட்டேங்குது. அப்படி கல்யாணம் ஆச்சுன்னா என்ன ஆகுது? நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, டைவர்ஸ் ஆயிருது. அப்படி ஒன்னா இருந்தாங்கன்னா பிள்ளை பிறக்க மாட்டேங்குது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது. ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த காரியம் ஒரு காரணமாக மாறி ஒரு காரியத்தை செய்கிறது. அப்ப இன்னைக்கு மனிதன் என்ன நினைக்கிறான்? எப்படி இருந்தாலும் சம்பாதிச்சு 200 பவுன் போட்டோம்னா சூப்பர் மாப்பிள்ளை கண்டலாம். எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னார், போங்க மாமா, லூஸ் தனமா நீங்க என்னமோ வாழ சும்மா பேசிட்டு அலையிறீங்க, 1/2 கிலோ சேர்த்து போட்டா அருமையான மாப்பிள்ளை பிடிச்சிடலாம் மாமா அப்படின்னு சொன்னார். சொன்னவர் கிட்டத்தட்ட இந்த 3 வருடமாக அவர் மாப்பிள்ளை தேடிக்கொண்டே இருக்கிறார். பெரிய நான் எம்டி மாப்பிள்ளை தான் பார்ப்பேன், தேடி 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 பார்க்கிறார். தேடி பார்த்துட்டு உள்ள போய் விசாரிச்சு பார்த்துட்டு எம்டி கிடைக்குது. ஆனா மனசு எம்டியாவே கிடைக்குது. அவருக்கு ஒண்ணுமே சரியா இல்லை, வேண்டவே வேண்டாங்கிறார். 3 வருஷம் இன்னும் கல்யாணம் ஆகல. ரைட்டா? என்கிட்ட பேசவே மாட்டேறாரு. நான் கேட்பேன், அந்த 1/2 கிலோ சேர்த்து போட்டா அப்படின்னு சொன்னீங்களே, எங்க போடுங்க பார்ப்போம். நடக்கல. அப்ப இது நடக்காது. நான் சொல்லுவேன், நீ 200 பவுனுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்க இல்லையா, நல்ல மாப்பிள்ளை தேடுறீ இல்லையா, நல்ல மாப்பிள்ளை வேணும்னா அந்த 200 பவுன்ல 100 பவுனை எடுத்து தர்மம் பண்ணுப்பா, நல்ல உண்மையான தர்மம் பண்ணுப்பா. 100 பவுனா? 100 பவுன் இன்னைக்கு 1 கோடியே கொடு. 100 பவுனை கொடுத்துட்டு 100 பவுனுக்கு மாப்பிள்ளை பாரு, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சத்தியமா யாரும் செய்ய மாட்டாங்க. இவன் ஒரு லூசுன்னு சொல்லுவாங்க என்னைய. ஆமா, நான் லூஸ் தான். நீ 100 பவுனை கொடுக்கறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. இது மாதிரி ஒருத்தட்ட சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? 200 பவுனுமே வேணாம்டான்னு சொல்லிட்டு அது 5ஆம் பாவத்தில் காதலிச்சுட்டு 7ஆம் பாவத்தில் ஒருத்தனை கூட்டிட்டு ஓடி போயிடுச்சு. 200 பவுன் வேணான்னு ஓடி போச்சு. இப்ப இவர் என்ன சொல்றாரு? 100 பவுனை குடியான்னு சொன்னா 100 பவுனை கொடுக்க மாட்டேன்னு 200மே வேணான்னு சொல்லிட்டு அது ஓடி போச்சு. வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்டாங்க, ஓடி போச்சு. இப்ப என்ன செய்ய போறீங்க? ஆஹா, இப்படியும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் 100 பவுனை கொடுத்துருப்பேன். எல்லாரும் அப்படிதான். எல்லாம் இந்த ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கோம், இவன் எதாவது பண்ணுவான், ஏதாவது சத்தம் போட்டிருப்பான், தற்கொலை பண்ணியிருக்கேன். ஏமா இப்படி தற்கொலை பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கட்டி வச்சிருப்பேனே, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சு வச்சிருப்பேனே. எப்ப எல்லாம் முடிய போறது. ரைட்டா? இதை முன்கூட்டியே இப்ப நம்ம ஒரு ஜோதிடர் சொன்னா இவங்க என்னத்துக்கு ஆதாரம்? இது நமக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அந்த 100 பவுன்ல ஏதாவது 15 பவுன் எனக்கு கொடுன்னு கேட்டணும். அப்படியே கேட்டோம் இல்லையே, 100 பவுன் தானம் பண்ணுன்னு தானே சொல்றோம். கேட்க மாட்டான். ஆக இப்படித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப
இந்த கர்ம வினை இருக்கிறது அல்லவா, ஒட்டுமொத்த 850 கோடி மக்களின் கர்ம வினை தொகுப்பு இந்த பிரபஞ்சத்தில் சமுதாய பதிவாக இருக்கிறது. அது ரொம்ப வெயிட்டா இருக்கு, நிறைஞ்சு போச்சு. ரொம்ப வெயிட் தாங்க முடியலன்னு சொன்னா அந்த வெயிட்டை கொஞ்சம் இறக்கி வைக்கணும் இல்லையா? எப்ப ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் கீழே இறக்கி வைப்பான்னு சொல்லணும்ல. இந்த இயற்கைக்கே தாங்க முடியல. அப்ப இந்த இயற்கை என்ன பண்ணும், அதை இடத்து இறக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ராகுக்குள்ளேயோ கேதுக்குள்ளேயோ கிரகங்கள் வரும்போது என்ன பண்ணும், அப்பா வெயிட் ஓவரா இருக்கு, இதெல்லாம் இறக்கி வைப்பான்னு எல்லா கிரகங்களுக்கும் ஆர்டர் கொடுக்கும். அது எதுக்கு எப்ப அதிகமா நடக்கும், இந்த ராகுக்குள்ளாக கேதுவுக்குள்ளாக சனியோ குருவோ வரும்பொழுது, அதுவும் கிரகணமாக வந்து வரும்பொழுது இதை இறக்கி வைக்கக்கூடிய வேலையை இது செய்யும். அப்ப எல்லாம் இந்த மாதிரி நடக்கும். இனிமே இப்ப நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, நீங்க இனிமேல் இப்ப இதை நம்ப வேண்டாம், நீங்க உங்க சாஃப்ட்வேரை போட்டுங்க, சாஃப்ட்வேரை போட்டு பாருங்க, அடுத்து எப்போ வரும் இது மாதிரி நிகழ்வு எப்போ வரும்னு போட்டு பாருங்க. இப்ப நான் என்ன ஒண்ணு சொல்றேன், என்ன சொல்றேன், அக்டோபர் 2026, அக்டோபர் நவம்பர் அப்ப என்ன நடக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நான் எல்லாத்தையும் பார்த்து குறிச்சு வச்சிருக்கேன். அக்டோபர் நவம்பரிலே என்ன ஆகும் என்று சொன்னால், கடகத்திலே என்ன வந்துடும், இல்லை கடகத்தில் இல்லை, சிம்மத்திலேயே என்ன ஆகும், குரு அதிசாரத்தில் போகும். கடகத்திலேருந்து அதிசாரத்தில் எங்க சிம்மத்துக்கு போகும். சிம்மத்தில் யார் இருக்கா, கேது இருக்கா, கேதுவுக்குள்ளாக குரு போகுமா, என்ன இணையுமா, இணையும் காலத்தில் அந்த அக்டோபர் நவம்பர்ல என்னாகும், குரு தனகாரகன் தானே, பொருளாதாரத்தில் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல, இதை விட கொடுமையான பிரச்சனை அக்டோபர் நவம்பர்ல உலகம் முழுவதும் பொருளாதாரத்தில் பேரழிவு நடைபெறும் பாருங்க. அதுல செவ்வாயும் இணைகிறதாக வருகிறது. ஒண்ணு பொருளாதாரத்தில் பேரழிவு வரும், அப்படி இல்லைன்னா மீண்டும் கொரோனா, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா சனி உள்ள வரல, சனி இல்லை, எல்லாமே சேரல, மீண்டும் கொரோனாவா கூட வரலாம், கேது இல்லையா, மீண்டும் இப்படி ஒரு கிருமி வரலாம் இல்லையா. அப்ப அதுக்கு அது சாதாரண கொரோனான்னு சொல்லக்கூடாது, இன்னுமே கொரோனா மஞ்சூரியன்னு சொல்லணும், ரைட்டா? நம்ம முதல்ல கோபி 65 அப்படின்னு, இப்ப கோபி மஞ்சூரியன் அப்படின்னு சொன்ன மாதிரி கொரோனா மஞ்சூரியன்னு சொல்லணும். இப்ப இந்த காலத்தில் ஆரம்பிக்கும், இந்த காலத்துல அதிசாரத்தில் வரும்போதே இது ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் அது அதிசாரத்துல இருந்து கடகத்துக்கு போயிடும். குரு போன பிறகு இந்த கேது கடகத்துக்குள்ள போய் ரெண்டும் ஒன்னா சேரும். ஆக என்னுடைய கணிப்பின்படி இந்த 2026 அக்டோபரில் இருந்து பொருளாதார சீரழிவுகள் இந்த உலகம் முழுவதும் நடக்கும். 2027ல பொருளாதாரத்தின் மூலமாக மனிதர்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்து, மனிதர்கள்லாம் அப்பா சாமி இனிமே நான் ஒழுங்கா வாழ்றேன் சாமி, நான் தேவைக்கு வாழ்றேன் சாமி, அடுத்தவனுக்கு எடுத்து சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு 2027 என்பது மிகவும் மோசமான காலமாக இருக்கும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு நான் கணிச்சிருக்கிறேன். பார்ப்போம். அப்ப 2028 நாம ஸ்ரீ குரு அக்ஷ அக்கரமையில் சந்திப்போம். நீங்கள் சொன்னது சரியா இல்லையான்னு சந்திப்போம். அன்னைக்கு விஜயகுமார் உனக்கு ஒரு பெரிய பொன்னாடை பத்தி ஆமையா நீ சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னோம்னா ஒரு பாராட்டு வேலை நடத்துவார்னு நினைக்கிறேன், ரைட்டா? இது ஒரு கணிப்பு தான். ஐயா இந்த கோணத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இந்த கோணத்துல பாருங்கய்யா, இப்படி பாருங்க, கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்றாருல்ல, அப்ப இதையும் பாருங்க. நாங்க இந்த கருத்தரங்கில் பேசக்கூடியதெல்லாம் இந்த இயற்கையின் நிகழ்வுகள் மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் இதை நடத்தி செல்கிறதுங்கிறதுக்கான ஒரு வழியை காண்பிக்கிறோம். நீங்கள் அதை ஆய்வு செய்து பாருங்கள், அது எப்படி வருகிறது என்று பாருங்கள். இப்ப இந்த ராகு கேது நம்மளை கெடுக்கல, நாம இந்த அடர்த்தியாக இந்த கர்ம வினையை வைத்திருந்தால் அது நம்மளுக்கு எடுக்கும். அதனால இதே போல கோள்களின் இணைவு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு மோசமான மனுஷங்க இல்லை. அப்பெல்லாம் நல்ல மனுஷங்க இருந்தாங்க, அப்பெல்லாம் மனுஷங்க இருந்தாங்க, நல்ல மனுஷங்க இல்லை, அப்பெல்லாம் மனுஷங்க இருந்தாங்க. சார் இப்ப நாங்கெல்லாம் மனுஷன் இல்லையா? கண்டிப்பா மனுஷன் இல்லை, நாமெல்லாம் மனிதர்களும் கிடையாது, கிடையாது. அடுத்தவனுக்கு எடுத்தே வாழ்றதுக்கு பேர் மனுஷன் கிடையாது. மனம் இதமானவன் மனிதன். நீங்க நல்லா பாருங்க, வள்ளலார் வாழ்ந்த காலம் இருக்கு இல்லையா, வள்ளலார் வாழ்ந்த காலத்துல ஒரு மகான் ஊர் ஓரமா உட்கார்ந்துருந்தார். அப்படியே ஒவ்வொருத்தரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போகும்போது அந்த மகான் சொல்லுவாராம், நாய் போகுது, பன்னி போகுது, எருமை போகுது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இந்த கிழவை எப்பயுமே இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அந்த ஊருக்காரங்க. திடீர்னு ஒரு நாள் வள்ளலார் அந்த பக்கம் போனாராம். அப்ப அவர் வாயிலிருந்து வந்துச்சான், ஒரு மனுஷன் போறான் அப்படின்னு சொன்னாராம். வள்ளலார் தான் அவர் மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, ரைட்டா? இப்ப நம்மெல்லாம் எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. ஏன் பிறரை கெடுத்து பிறருக்கு துன்பம் கொடுத்து நாம வாழணும்
அப்படின்னு இயற்கை வைக்கல. இன்னைக்கு 850 கோடி மக்களுக்கும் தேவையான இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் இங்க வச்சிருக்கு. இப்ப ஏன் ஒரு பக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னா, அடுத்தவன் பிடிங்கி வச்சுக்கிட்டான். அவ்வளவுதான். இன்னைக்கு சோமாலியில பட்டினியா கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அமெரிக்காவில் ஆடம்பரமா வாழ்றான், அதனால பட்டினியா கிடக்குறான். இயற்கை என்ன பண்ணுது? நான் எல்லாருக்கும் தானப்பா கொடுத்தேன். ஒரு உருண்டையை கொடுத்து இப்ப ஐயாட்ட கொடுத்துட்டோம். ஐயா இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, 50 பேருக்கு இந்த உருண்டையை பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டோம். ஐயா 10 உருண்டை எடுத்து பாக்கெட்ல வச்சிட்டாருன்னா அப்புறம் 10 பேருக்கு அங்க இல்லாம தானே போகும். இந்த கதை தான் நடக்குது. ரைட்டா? அப்ப இந்த மாதிரி வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி விட்டது. இப்ப இது நமக்கு ராகு கேதுக்கு தெரியுமா தெரியாதா? ராகு கேது இறைவனுக்கு சமமான கோள்கள். அப்ப அவற்றிற்குள்ளாக இந்த கோள்கள் போய் வரும்பொழுது இங்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய பதிவுக்கு தகுந்தார் போல்தான் இந்த விளைவுகள் வருகிறதே தவிர இந்த கோள்கள் நமக்கு விளைவை கொடுப்பது இல்லை. அதை நம்ம முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த விளைவுகள் என்பது நம்மளுடைய ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய விளைவு கூட அவனுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைக்கு தகுந்தார் போல்தான் விளைவு வருகிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போது கூட இந்த ஜாதகம், இந்த பிறந்த நேரத்தில் இந்த ஜாதகம் சரியில்லையே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்தில் இப்படி சரியில்லாத நேரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு கர்ம வினையை இந்த குழந்தை பெற்றிருக்கிறது. அதனாலதான் அந்த நேரத்தில் பிறந்துச்சு. அப்ப இந்த கர்ம வினை இந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறது. இந்த குழந்தை எப்படி பிறக்குது? அந்த அந்த கர்ம வினைக்கு தகுந்தாற் போல அந்த நேரம் நிர்ணயிக்கப்பட்டு குழந்தை பிறகுது. நம்மால் என்ன பண்றான்? ரொம்ப புத்திசாலி. எப்படி? நான் நேரத்தை குறிச்சு நான் ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவேன்ல, எடுத்து பார் அப்படியே எடுத்து மாத்திட்டீங்கன்னா அது உள்ள இருக்கக்கூடிய கர்மவினையில மாறிடுமா? இந்த கர்மவினை தான் நமக்கு துன்பமா கொடுக்குதுங்கிறதே இவனுக்கு தெரியல. இந்த நோட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் நமக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்பா இதுக்காக ஏன்பா டயத்தை குறித்து அவர் டாக்டர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இந்த நேரத்தில் போய் அவசரப்படுத்தி ஆப்ரேஷன் பண்ணுற? உனக்கு வேண்டாம்ப்பா. உனக்கு எந்த நேரத்தில் எந்த லக்கணத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஜோசியத்தை போட்டு வா. அதே மாதிரி நோட்டு போட்டு நான் எழுதி தரேன். முடிவு வச்சு எழுதிட வேண்டியதானே? ஏன் அது போய் அவரை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? நல்ல நோட்டை போட்டு எழுதிக்க. ஒருத்தர் சொன்னார், இந்த கிரகம் மட்டும் இந்த 6ல் உட்கார்ந்தது 5ல் மட்டும் உட்கார்ந்து சொன்னோம்னா உங்க பொண்ணுக்கு சூப்பரா கல்யாணம் நடந்துருங்க. இப்ப என்னங்க வேற நோட்டு போட்டு அதை 5ல் போட்டு கொடுத்துருங்க, கல்யாணம் நடக்குதான்னு பார்ப்பாங்க. பண்ணிப்பாரு. இப்ப என்ன நினைக்கிறோம்? ஏதோ இந்த நோட்ல இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த கிரகங்கள் நமக்கு என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கு. கிடையாது. கிரகங்கள் மேல பழியே போடாதீர்கள், கிரகங்களை பழிக்காதீர்கள், கிரகங்களை குறை சொல்லாதீர்கள், குற்றம் சொல்லாதீர்கள். குற்றம் முழுவதும் நம்மிடம் இருக்கிறது. நமது குற்றத்துக்கு தகுந்தாற் போல் தான் அது செய்கிறதே தவிர அது நமக்கு துன்பத்தை கொடுப்பதில்லை. ஆக இந்த ராகுவும் கேதுவும் பொதுவாக இந்த சமுதாயம் முழுவதும் இருக்கக்கூடிய சமுதாய பதிவுக்கு தகுந்தாற் போல இந்த துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இதுதான் இந்த பொதுவான ஜோதிடமாக நாம் பார்க்கிறோம். அப்ப இப்போ பொது பலன்கள், கோச்சார பலன்கள், பொது பலன்கள் அப்படிங்கிறத நம்ம ராசிக்கு பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிறத. இப்போ ராசிக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு மேச ராசிக்கு பலன்கள் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கோம். மேசராசியில் இந்தியாவில் மட்டும் எத்தனை பேர் இருப்பான்? 10-11 கோடி பேர் இருப்பான். 11 கோடி 12 கோடி பேர் இருப்பாங்க. நீ இந்தியாவுக்கு மட்டும் எடுக்காதீங்க, உலகம் முழுதும் எத்தனை கோடி? 850 கோடி 12ஆல் பார்த்தீங்கன்னா அப்போ எத்தனை கோடி இருப்பான்? ஒவ்வொரு ராசிக்கு நான் எத்தனை 50 கோடி வருமா? 50 கோடி வந்துடும். அப்போ அவ்வளவுக்கும் பொதுவானது 50 கோடிக்கு பொதுவான ஒரு பலன். இந்த பலனை எல்லாம் நம்ம பலன் எடுத்துக்கலாமா? இதை சமுதாய பலன் என்று எடுத்து பாருங்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இருக்கக்கூடிய பலன் என்று எடுத்து பாருங்கள். பொது பலன் சமுதாயத்துக்கான பலன். அப்போ ஒட்டுமொத்த சமுதாயம். அப்போ இப்போ நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? இன்னைக்கு சமுதாயம் முழுதும், உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைதான் இந்த போருக்கு காரணமா என்று ஆமாம், அப்படிதான் காரணம். அது ஏன் அங்கே மட்டும் நடக்குது? அது அதனுடைய இன்டென்சிட்டி எங்கே ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கே நடக்கும். ஆனால் அதனுடைய விளைவு ஆங்காங்கே என்ன அந்த விளைவு வரும். அதனுடைய விளைவு எல்லா பக்கமும் வரும். முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ எல்லா பக்கமும் வரும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இருக்கிறதே தவிர, இப்போ நாளைக்கு ஒரு பெரிய இயற்கை சீற்றம் வருகிறது. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு பூகம்பம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அன்னைக்கு நைட்டு பூகம்பம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் ஷேர் மார்க்கெட் உலகம் முழுவதும் கீழே விழுது. இது என்னங்க அது? இந்த ஊரில் விழுந்ததுக்கு ஏங்க அங்கே அவ்வளவு உலகம் முழுவதும் மாறுது? ஏன்னா
இப்ப நம்ம குளோபலைசேஷனை மாத்திட்டோம். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து விட்டோம். அப்ப என்ன ஆகும்? ஒரு இடத்துல அடிச்சா எல்லா பக்கமும் அடிக்கும். அடிக்கும். முன்னாடி அப்படி இல்ல. இந்த மாதிரி குளோபலைசேஷன்லாம் இல்ல. அப்ப என்ன பண்ணுச்சு? ஏதோ ஒரு இடத்துல புயல் வந்துச்சு. ஒரு இடத்துல பூகம்பம் வந்துச்சு. அங்க வந்துச்சு, போயிருச்சு, அங்க வந்துச்சு, அங்க போயிடுச்சு. அங்கங்க. நம்மளே அப்படித்தானங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். அங்கங்க குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப எல்லாம் அப்படித்தான் வாழ்றோம். இப்ப இல்லையே. இப்ப எப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்? அப்படின்னு சொன்னோமா, ஒட்டுமொத்தமாக வாழ ஆரம்பித்தோம். ஆக அந்த அடிப்படையிலே இந்த கோச்சார கோள்கள் மூலமாக கோள்கள் மூலமாக நாம் வந்து இந்த நிகழ்வுகளை நாம பொதுவான நிகழ்வுகளாக நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு புதிய கருத்தினை இன்று இந்த ஜோதிட கருத்தரங்கின் கருத்தாக கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.